நான் அகரம் ஆரம்பிக்கும் போது 2006ல கேட்ட கேள்விதான். இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களா, கல்லூரிக்கு போகாத பட்டப்படிப்பு படிக்காதவங்க இன்னும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரியாம கேட்ட கேள்விதான் அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு. 22 வயசுலயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக, உங்களை மாதிரியே கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அகரம்ல நீங்க வாலண்டியர்ஸா சேர்ந்திருக்கீங்க. எல்லா ஆர்வமும் இருக்கும், ஆனா ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது. அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வேண்டாம் படின்னு சொல்லுவாங்க, ஆனா பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலா வைக்கிறேன். மாதம் 300 அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு மாசத்துல 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 300 ரூபா மாறும். அது ஒரு மாணவி ஒரு மாணவன் அவங்களோட குடும்ப சூழலை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்கள வேற ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்க மூலமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்வியே கல்வியே 15 வருஷத்தோட பயணத்தோட ஒரு அழகான ஒரு நிறைவு நாள், ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது எல்லாத்தினாலையும் நம்மளுக்கு நடந்திருக்கு. கல்விங்கிறது வெறும் அறிவு மட்டும் கிடையாது, அது ஒரு செயலா பார்க்கிறேன், அன்பு நிறைந்த ஒரு செயலா பார்க்கிறேன். தகுதியான முதல் தலைமுறையைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரிக்கு போய் பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய கல்லூரிகள், நிறைய நன்கொடையாளர்கள், நிறைய நிறுவனங்கள், நிறைய தன்னார்வலர்கள், அத்தனை மென்டர்ஸ், அத்தனை தன்னார்வலர்கள் நம்மளுக்கு அவங்களோட நேரத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க, அவங்க பொருளை கொடுத்துருக்காங்க, அவங்களோட அர்ப்பணிப்பை கொடுத்துருக்காங்க. ஏன் மாதம் 300 ரூபா அப்படின்னு உங்களை முன்ன பின்ன தெரியாதவங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு மாசம் அந்த 300 ரூபா கொடுத்து நீங்க எப்பயாவது படிச்சிடணும் அப்படின்னு உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப அழகா நிறைவேற்றிருக்கீங்க. அது நான் ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா, நீங்க வெறும் ஒரு காலேஜுக்கு போய் நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கி உங்க குடும்பத்தை மட்டும் ரொம்ப நல்லபடியா பார்த்துட்டு உங்களால கண்டிப்பா உங்க குடும்பத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்க கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அது ஒரு பெருமையை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது தெரியல. ஆனா நீங்க கமல் சார் அவர்கள் சொன்ன மாதிரி 22 வயசுலயே மற்ற மாணவர்களை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்காக, உங்களை மாதிரியே கஷ்டப்படுற மாணவர்கள் மறுபடியும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் அகரம்ல நீங்க வாலண்டியர்ஸா சேர்ந்திருக்கீங்க. அலுமினைஸ் திரும்பி தம்பிகளை தங்கைகளை கைப்பிடிச்சு மேல தூக்கி இருக்கீங்க. கார்த்தி சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த உதவி தேவைப்படுது. அவங்க இன்னும் இருட்டில் இருக்காங்க, இன்னும் இதே மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டியது இருக்கு. இதே மாதிரி இந்த விளக்கு திரும்பி எல்லாருக்கும் பகிர வேண்டிய நேரம் இன்னும் இருக்கு. நான் அகரம் ஆரம்பிக்கும் போது 2006ல கேட்ட கேள்விதான். இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்களா, கல்லூரிக்கு போகாத பட்டப்படிப்பு படிக்காதவங்க இன்னும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரியாம கேட்ட கேள்விதான் அகரம் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமா இருந்துச்சு. இப்போ 2025ல பேசிட்டு இருக்கோம். 2026லயும் இதே மாதிரி முதல் தலைமுறை மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு தங்கைக்கு எல்லா ஆர்வமும் இருக்கும், ஆனா ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது. அப்பா அம்மா கூட வேலைக்கு நீ வர வேண்டாம் படின்னு சொல்லுவாங்க, ஆனா பணம் மட்டுமே அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு மறுபடியும் இது ஒரு அப்பீலா வைக்கிறேன். அகரம் இருக்கவங்க நிச்சயமாக மறுபடியும் அவங்க உறுதிமொழியில சொன்ன மாதிரி ஒருத்தரையாவது படிக்க வைப்பாங்க. இத லைவா பார்த்துட்டு இருக்கவங்க மற்றவங்க உரிமையோட கேட்கிறேன், ரொம்ப உரிமையோட கேட்கிறேன், மாதம் 300லயாவது உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். அது சரியான மாணவரை போய் சேரும், சரியான மாணவியை போய் சேரும், அவங்களோட வாழ்க்கையும் இந்த மாதிரி மாறும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் அகரம் பத்தி தெரியாதவங்களோ இல்லாட்டி அகரம்ல எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோ மாதம் 300 அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 10 ரூபா, ஒரு மாசத்துல 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 300 ரூபா மாறும். அது ஒரு மாணவி ஒரு மாணவன் அவங்களோட குடும்ப சூழலை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்கள வேற ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உங்க மூலமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா, உங்களோட நேரத்தை கொடுங்க. இன்னும் விமன் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு நிறைய வேணும்.
வி ரியலி நீட். நிறைய பெண்கள் வந்து வாலண்டியர்ஸாக வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்களோட மாற்றம் வந்து அவ்வளோ கண் கூட பார்த்துருக்கோம். வி ரியலி நீட் லாட் ஆஃப் விமன் வாலண்டியர்ஸ், மென்டர்ஸ் அகரம்க்கு. இல்லாட்டி உங்களோட திறமையை கொடுங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த பகிருங்க, உங்களோட அறிவை கொடுங்க, உங்களோட அனுபவத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு வகையில் கொடுங்க. இது எதுவுமே பண்ண முடியலையா, எங்கே இருந்தாலும் அகரத்துக்கு உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் என்றைக்குமே தேவை. கல்விங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். அகரமில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குடும்பத்தில் நான் ஒருத்தனா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். கல்வியே கல்வியே. ரொம்ப நன்றி.